மாணவர்களே, அன்றாட வாழ்வில் வேதியியல் என்ற பாடப்பகுதியிலிருந்து ஏற்கனவே மருந்து பொருள்கள் மற்றும் உணவு கூட்டு பொருள்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது பலபடிகளை பற்றி பார்க்க போகின்றோம். பலபடி என்பது ஆங்கிலத்தில் பாலிமர் என்று அழைக்கப்படுகிறது. இது பாலிமர் என்னும் கிரேக்க மொழியிலிருந்து வருவிக்கப்பட்டதாகும். இதன் அர்த்தம் என்னவென்றால் பல பாகங்களை கொண்டது என்று அர்த்தம். பலபடியினுடைய கட்டமைப்பு பல எளிய சிறிய மூலக்கூறுகளை கொண்டவை. இந்த சிறிய மூலக்கூறுகள் சேர்ந்துதான் அது பலபடியாக மாறுகின்றது. எனவே பலபடி என்பது எளிய மூலக்கூறுகளிலிருந்து வருவிக்கப்பட்டதாகும். உதாரணமாக நாம் பாலிவினைல் குளோரைடை எடுத்துக்கொள்வோம். பாலிவினைல் குளோரைடு என்பது ஒரு பலபடி. இது எதிலிருந்து உருவானது? வினைல் குளோரைடிலிருந்து உருவாகியிருக்கிறது. வினைல் குளோரைடு என்பது ஒரு எளிய மூலக்கூறு, ஒற்றைப்படி மூலக்கூறு. பல ஒற்றைப்படி மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்துதான் அது பலபடியாக மாறுகின்றது. மோனோமர் தட் இஸ் கன்வெர்டட் இன்டு பாலிமர். மோனோமர் என்பது எளிய ஒற்றைப்படி மூலக்கூறு. பாலிமர் என்பது அதிக மூலக்கூறு எடை கொண்ட ஒரு நீண்ட சங்கிலி தொடர் கொண்ட ஒரு சேர்மம். இவ்வாறு எளிய ஒற்றைப்படி மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து பெரிய சிக்கலான மூலக்கூறை உருவாக்குகிறது. அந்த மூலக்கூறு தான் பலபடி என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த பலபடியை எவ்வாறு வகைப்படுத்துவது? பலபடியை வகைப்படுத்த 4 அம்சங்களை தேர்ந்தெடுக்கிறோம். 1, அவற்றினுடைய மூலங்கள். 2, அவற்றினுடைய வடிவமைப்பு. 3, மூலக்கூறு விசைகள். 4, அவற்றினுடைய தயாரிப்பு முறைகள் அல்லது தொகுப்பு முறை. எனவே இந்த 4ஐ அடிப்படையாக கொண்டுதான் பலபடிகள் வகைப்படுத்தப்படுகின்றன. என்னென்ன பார்க்குங்க? மூலங்கள், அடுத்து அதனுடைய வடிவமைப்பு, அடுத்து மூலக்கூறு விசை, அடுத்தபடியாக தயாரிப்பு முறை. இந்த 4இன் அடிப்படையில் பலபடிகளானது பிரிக்கப்படுகின்றன, வகைப்படுத்தப்படுகின்றன. முதலில் நாம் மூலங்களை வைத்து எவ்வாறு வகைப்படுத்துவது என்பதை பார்ப்போம். மூலங்கள் என்றால் என்ன? குறிப்பிட்ட பலபடி எதிலிருந்து உருவானது என்பதை பார்க்க வேண்டும். அதை கொண்டு அதை 3 வகையாக பிரிக்கிறார்கள். 3 வகையான பலபடிகள் என்னென்ன? 1 இயற்கை பலபடி, 2 செயற்கை பலபடி, 3 அரை செயற்கை பலபடி. இந்த 3 அமைப்புகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில் இயற்கை பலபடி என்பது இயற்கையாக கிடைக்கக்கூடிய தாவரங்கள், விலங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய பலபடியாகும். எடுத்துக்காட்டு பட்டு சொல்லலாம், செல்லுலோஸ் சொல்லலாம். இவையெல்லாம் எடுத்துக்காட்டுகள். செயற்கை பலபடி என்று சொல்லும்போது இது மனிதர்களால் வேதிப்பொருள்களை கொண்டு உருவாக்கப்பட்ட பலபடி. இதற்கு எடுத்துக்காட்டு பாலிவினைல் குளோரைடு, பாலிஎத்திலீன். இவையெல்லாம் செயற்கை பலபடி. நமக்கு எல்லாருமே தெரியும், வினைல் குளோரைடு ஒரு வேதிப்பொருள், எத்திலீன் அது ஒரு வேதிப்பொருள். அதிலிருந்து என்ன உருவாகும்? பாலிஎத்திலீன் உருவாகும். இது ஒரு செயற்கை பலபடி, மனிதனால் உருவாக்கப்பட்டது, வேதிப்பொருள்களை கொண்டு உருவாக்கப்பட்டது. அடுத்தபடியாக அரை செயற்கை பலபடி. அரை செயற்கை பலபடி என்றால் என்ன? இயற்கையிலிருந்து கிடைக்கக்கூடிய மூலங்களை கொண்டு அதை வேதி செயல்பாடுகளின் மூலம் செயற்கை பலபடியாக மாற்றமடைய செய்தல். இயற்கையாக கிடைக்கக்கூடிய மூலங்களிலிருந்து அதை வேதி செயல்பாடுகளின் மூலம் செயற்கை பலபடியாக மாற்றுவதுதான் அரை செயற்கை பலபடி. இதற்கு எடுத்துக்காட்டு செல்லுலோஸ் டை அசிட்டேட், விஸ்கோஸ் ரேயான். இவையெல்லாம் இவற்றுக்கு எடுத்துக்காட்டு. அடுத்தபடியாக வடிவ அமைப்பை கொண்டு, அதாவது அமைப்பை கொண்டு நாம் 3 வகையாக பிரிக்கிறோம். 1 நீண்ட நேரியல் சங்கிலி பலபடி, 2 கிளையுள்ள பலபடி, 3 குறுக்கு பிணைப்புகளை கொண்ட பலபடி. நீண்ட நேரியல் பலபடினா எப்படி இருக்கும்? அது நீண்ட சங்கிலி தொடர் வரிசையை பெற்றிருக்கும், கிளைகள் எதுவுமே பெற்றிருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பலபடியை
நீண்ட நேரியல் பலவடி என்று சொல்லுகிறோம். எளிய ஒற்றைப்படி மூலக்கூறுகள் இணைந்து இத்தகைய நீண்ட நேரியல் பலவடியை உருவாக்கும். எடுத்துக்காட்டு பாலித்தீன் சொல்லலாம். எத்திலீன் சின்ன மூலக்கூறு. அப்போது அது கிடைக்கக்கூடிய பலவடி நிச்சயமாக நீண்ட நேரியல் பலவடியைத்தான் கொடுக்கும். அடுத்தபடியாக கிளையுள்ள பலவடி. கிளையுள்ள பலவடி என்றால் இந்த நீண்ட சங்கிலி தொடரில் ஆங்காங்கே சிறிய கிளைகள் காணப்படும். அவ்வாறு இருந்தால் அது கிளையுள்ள பலவடி என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் சொல்லலாம். குறைவான அடர்த்தி உள்ள பாலிஎத்திலீன் இதற்கு உதாரணமாகும். மூன்றாவதாக குறுக்கு பிணைப்புகளை கொண்ட பலவடி. குறுக்கு பிணைப்புகளை கொண்ட பலவடி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த சங்கிலி பிணைப்புகளை கொண்டு இது அமைகின்றது. இந்த குறுக்கு பிணைப்புகளில் சங்கிலி பிணைப்புகள் காணப்படுகிறது. அவ்வாறு உருவாகக்கூடியது பற்பல குறுக்கு பிணைப்புகளை கொண்ட பலவடி என்று அழைக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக பேக்லைட் சொல்லலாம், மேலமின் ஃபார்மால்டிஹைடு சொல்லலாம். அடுத்தபடியாக மூலக்கூறு விசைகளை கொண்டு நாம் இந்த பலவடிகளை 4 வகையாக பிரிக்கிறோம். ஒன்று மீட்சியுறு வடிவம். மீட்சியுறு வடிவம் இது மிருதுவான மீட்சித்தன்மையை பெற்றிருக்கும். மிருதுவான மீட்சித்தன்மையை பெற்றிருக்கும். எடுத்துக்காட்டு ரப்பரை சொல்லலாம். பியூனா எஸ் போன்ற ரப்பர்கள்லாம் மிருதுவான மீட்சித்தன்மையை பெற்றிருக்கிறது. எனவே இது மீட்சியுறு வடிவத்தை சேர்ந்தது. அடுத்தபடியாக இலை பலவடி சங்கிலிகள். இந்த இலை பலவடி சங்கிலிகள் எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பிணைப்புகளுக்கிடையே ஹைட்ரஜன் பிணைப்பு கொண்டு இந்த பிணைப்புகளெல்லாம் இணைக்கப்பட்டிருக்கும். அதுதான் இலை பலவடி சங்கிலிகள். எடுத்துக்காட்டாக நைலான், டெரிலின் இவையெல்லாம் சொல்லலாம். மூன்றாவதாக வெப்பத்தால் இலகும் பலவடி. அந்த பலவடியை வெப்பப்படுத்தும் போது அது இலக ஆரம்பிக்கும். அதை குளிர்வித்தால், அதை குளிர்விக்கிறீங்க, அப்போ என்ன ஆகும்? அதை மீண்டும் இறுகும். அப்போது இதை மீள்வார்ப்பு தன்மை கொண்டது. மீண்டும் மீண்டும் நாம் பயன்படுத்த முடியும். நமக்கு தேவையான வடிவத்துக்கு மீண்டும் என்ன பண்ணலாம்? வெப்பப்படுத்தி தேவையான அச்சுக்களில் வார்த்து மீண்டும் நம்ம அதை பயன்படுத்த முடியும். அதான் மீள்வார்ப்பு தன்மைன்னு சொல்கிறாங்க. அப்போ வெப்பத்தால் இலகும் பிளாஸ்டிக் என்றால் வெப்பப்படுத்தியவுடன் இலகும். இலகிட்டு என்னாகும்? குளிர்விச்ச உடனே பழையபடி என்ன ஆகிடும்? இறுகிடும். இதைத்தான் மீள்வார்ப்பு தன்மைன்னு சொல்கிறோம். இப்போ இதற்கு உதாரணம் பிவிசி சொல்லலாம், பாலிவினைல் குளோரைடு, இவையெல்லாம் உதாரணம். அப்புறம் வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக். வெப்பத்தால் இறுகும் பிளாஸ்டிக்னா என்ன? வெப்பப்படுத்துகிறோம். வெப்பப்படுத்தின உடனே என்ன ஆகும்? அங்கே அது இலகாது. இலகாமல் இறுக ஆரம்பிக்கும். வெப்பப்படுத்தியவுடன் இலகாமல் இறுக ஆரம்பிக்கும். எடுத்துக்காட்டு பேக்லைட். இது மீள்வார்ப்புக்கு பயன்படுத்த முடியாது. தொகுப்பு முறை. அடுத்தபடியாக தயாரிப்பு முறை அல்லது தொகுப்பு முறையை வைத்து நாம் 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சேர்ப்பு பலவடி, இன்னொன்று குறுக்க பலவடி. சேர்ப்பு பலவடி என்றால் என்ன? சேர்ப்பு பலவடினா என்ன? இங்கே எளிய ஒற்றைப்படி மூலக்கூறுகள் இணையுது. அவ்வாறு இணையும் போது இந்த ஒற்றைப்படி மூலக்கூறுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து சிறிய மூலக்கூறுகளை வெளியேற்றாமலே உருவாகக்கூடிய பலவடி. அந்த மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் சேர்ப்பு பலவடி. உதாரணமாக எத்திலீன், அது ஒரு எளிய பலவடி. இன்னொரு எத்திலீனை போடுறீங்க, இந்த மாதிரி சங்கிலி தொடர் நீண்டுக்கிட்டே போகுது. ஆனால் இங்கே எந்த விதமான சிறிய மூலக்கூறுகள் எதுவுமே வெளியேற்றப்படுவதில்லை. அம்மோனியா, நீர் போன்ற மூலக்கூறுகள்லாம் வெளியேற்றப்படுவதில்லை. எனவே இதைத்தான் சேர்ப்பு பலவடி என்று சொல்லுகிறோம். அடுத்ததாக குறுக்கு பலவடி. குறுக்கு பலவடி என்றால் என்ன? இங்கே ஒற்றைப்படி மூலக்கூறுகள் இணைகின்றன. அவ்வாறு இணைந்து சிறிய மூலக்கூறுகளை, அதாவது H2O, NH3 போன்ற சிறிய மூலக்கூறுகளை வெளியேற்றி பலவடி உருவானால் இதற்கு குறுக்கு பலவடி என்று அழைக்கப்படுகிறது. இதற்கு உதாரணமாக நாம் பாலிஎஸ்டர், நைலான் இவற்றையெல்லாம் சொல்லலாம். இந்த
பொருள்களெல்லாம் உருவாகும்போது சிறிய மூலக்கூறுகளெல்லாம் வெளியேற்றப்படுகின்றன. நீர் போன்ற மூலக்கூறுகளெல்லாம் வெளியேற்றுவதனால இதை குறுக்கு பலவடி என்று சொல்லுகிறோம். அடுத்தபடியாக பலவடிகளின் வகைகளை பற்றி பார்ப்போம். பலவடியினுடைய வகைகள். பலவடியாக்கல் என்றால் என்ன, அதை பற்றி முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும். பலவடியாக்கல் என்றால் என்ன? சிறிய மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து பெரிய சிக்கலான மூலக்கூறை உருவாக்கும் முறை தான் பலவடியாக்கல் என்று அழைக்கப்படுகிறது. ஆங்கிலத்தில் பாலிமரைசேஷன் என்று சொல்கிறார்கள். பாலிமரைசேஷன் என்ன? மோனோமர்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் எ பாலிமர். சிறிய மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து அதிக மூலக்கூறு எடை கொண்ட பலவடியை உருவாக்கும். இதற்கு பெயர் பலவடியாக்கல் வினை என்று அழைக்கப்படுகிறது. இது 2 வழிகளில் நடைபெறுகிறது. ஒன்று சேர்ப்பு பலவடியாக்கல், 2 குறுக்க பலவடியாக்கல். சேர்ப்பு பலவடியாக்கலின் போது எந்தவித சிறிய மூலக்கூறுகளும் வெளியேறுவதில்லை. ஆனால் குறுக்க பலவடியாக்கல் போது சிறிய மூலக்கூறுகள் வெளியேறுகின்றன. இப்பொழுது சேர்ப்பு பலவடியாக்கலை பற்றி பார்ப்போம். சேர்ப்பு பலவடியாக்கல் வினை 3 வழிமுறைகளில் நிகழ்கிறது. தனி உறுப்பு பலவடியாக்கல், நேரயனி பலவடியாக்கல், எதிரயனி பலவடியாக்கல். இந்த சேர்ப்பு பலவடியாக்கலின் போது என்ன இடைநிலை அமைப்பு தோன்றுகிறதோ அதை பொறுத்து இந்த 3 வழிமுறைகளில் ஏதேனும் ஒன்றை பின்பற்றுகிறது. இப்பொழுது உதாரணமாக பாலிஸ்டைரீன் சேர்ப்பு பலவடியாக்கல் வினையின் மூலம் உருவாகின்றது. இது தனி உறுப்பு பலவடியாக்கல் முறையில் நிகழ்கிறது. இதில் 3 படிகள் உள்ளன. முதல் படி, இங்கே தனி உறுப்பு உருவாகிறது. இங்கே இந்த வினை நடைபெறுவதற்கு பென்சாயில் பெராக்சைடு என்னும் துவைக்கி நமக்கு தேவைப்படுகிறது. இந்த பென்சாயில் பெராக்சைடு வெப்பப்படுத்தும் போது ஃபினைல் தனி உறுப்பை தோன்றுகிறது. அப்போது முதல் படியில் நமக்கு என்ன உருவாகுது? ஒரு தனி உறுப்பு தோன்றுகிறது. ஃபினைல் தனி உறுப்பு தோன்றுகிறது. இந்த ஃபினைல் தனி உறுப்பானது 2வது படியில் ஸ்டைரீனுடன் வினைபுரிகிறது. ஸ்டைரீன் ஒரு அல்கீன். இந்த ஸ்டைரீனுடன் வினைபுரியும் போது அந்த தனி உறுப்பானது நிலைப்படுத்தப்பட்ட ஒரு தனி உறுப்பாக மாறுகிறது. அடுத்து இந்த நிலைப்படுத்தப்பட்ட தனி உறுப்பானது மற்றொரு ஸ்டைரீன் மூலக்கூறுடன் சேர்ந்து நீட்டப்பட்ட தனி உறுப்பாக மாறுகிறது. 2வது படியில் சங்கிலி நீண்டு கொண்டு செல்லுகிறது. 3வது படியில் சங்கிலியானது நிறுத்தம் செய்யப்பட வேண்டும். அந்த சங்கிலியை எவ்வாறு நிறுத்துவது? நீட்டப்பட்ட தனி உறுப்புகளை ஒன்று சேர்ப்பதன் மூலம் சங்கிலி நிறுத்தப்படும். அல்லது ஆக்சிஜன் போன்ற மாசுக்களுடன் வினைப்படுத்தியோ இந்த சங்கிலி தொடரை நிறுத்த முடியும். ஆக 3 படிகளில் நிகழ்கிறது. தொடக்கத்தில் தனி உறுப்பு தோன்றுகிறது. 2வது படியில் சங்கிலியானது நீளுகிறது. 3வது படியில் சங்கிலியானது நிறுத்தம் நடைபெறுகிறது. இது சேர்ப்பு பலவடியாக்கல் முறையிலே நடைபெற்ற ஒரு வேதி வினையாகும். அதுவும் தனி உறுப்புகளை துவக்கியாக கொண்டு செயல்பட்ட ஒரு வேதிவினையாகும். அடுத்தபடியாக சில முக்கியமான பலவடிகளை தயாரித்தலை பற்றி பார்ப்போம். பாலிஎத்திலீன். இது எத்திலீன் மூலக்கூறுகள் ஒன்று சேர்ந்து உருவானவை பாலிஎத்திலீன் ஆகும். இது ஒரு சேர்ப்பு பலவடியாகும். இதில் 2 வகைகள் உள்ளன. ஒன்று அதிக அடர்த்தி உள்ள பாலிஎத்திலீன். இது HDPE என்று அழைக்கப்படுகிறது. ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் என்று அழைக்கப்படுகிறது. 2வதாக குறை அடர்த்தி உள்ள பாலிஎத்திலீன். இது லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் என்று அழைக்கப்படுகிறது. முதலில் லோ டென்சிட்டி பாலிஎத்திலீன் குறை அடர்த்தி பாலிஎத்தீனை எவ்வாறு தயாரிப்போம் என்று பார்ப்போம். இந்த எத்திலீன் ஈத்தீன் என்றும் அழைக்கப்படும். இந்த எத்திலீனை 200 முதல் 300 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆக்சிஜனை வினைவேக மாற்றியாக கொண்டு வெப்பப்படுத்தி பெறப்படுகிறது. இங்கே பெராக்சைடு என்றும் தனி உறுப்பு துவக்கி செயல்படுகின்றன. இந்த வினை உருவாகும் போது
நமக்கு நீண்ட நேரியல் பலவடி உருவாகிறது. கிளை சங்கிலிகள் எதுவும் இல்லை. இது முக்கியமாக மின்கம்பிகளுக்கு காப்பு பொருளாகவும் பொம்மைகள் செய்யவும் பயன்படுகிறது. அடுத்தபடியாக ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன். இதுவும் எத்திலீனிலிருந்து தான் தயாரிக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஹை டென்சிட்டி பாலிஎத்திலீன் ஆனது ஜிக்லர் நாட்டா வினைவேக மாற்றி முன்னிலையில் எத்திலீனை பலவடியாக்கல் வினைக்கு உட்படுத்தி இது பெறப்படுகிறது. இது பாட்டில்கள் மற்றும் குழாய்கள் தயாரிப்பில் பயன்படுகிறது. அடுத்தபடியாக டெஃப்லான் தயாரித்தலை பற்றி பார்ப்போம். டெஃப்லான் இது டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீனிலிருந்து உருவாக்கப்படுகிறது. டெட்ரா ஃப்ளூரோ எத்திலீன் ஒரு ஒற்றைப்படி மூலக்கூறாகும். இந்த ஒற்றைப்படி மூலக்கூறானது ஆக்சிஜன் அல்லது அமோனியம் பெர்சல்ஃபேட் உடன் அதிக அழுத்தத்தில் வெப்பப்படுத்தும் போது டெஃப்லான் கிடைக்கிறது. இது பொருள்கள் மீது மேல் பூச்சாக பூசவும் ஒட்டா சமையல் பாத்திரங்கள் செய்யவும் பயன்படுகிறது. அடுத்தபடியாக ஆர்லான் தயாரித்தல். ஆர்லான் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? இது பாலி அக்ரைலோநைட்ரில் என்று அழைக்கப்படுகிறது. இது வினைல் சயனைடு. இங்கே எளிய சிறிய மூலக்கூறு இவை ஒன்று இணைந்து பாலி அக்ரைலோநைட்ரை தருகிறது. வினைல் சயனைடு இங்கு மோனோமர், பாலி அக்ரைலோநைட்ரில் ஒரு பாலிமர். இது பெராக்சைடு துவைக்கும் முன்னிலையில் வினைல் சயனைடு மூலக்கூறுகள் கூட்டு பலவடியாக்கலுக்கு உட்பட்டு ஆர்லான் கிடைக்கின்றது. இது கம்பிளிக்கு மாற்றாக செயல்படுகிறது. போர்வைகள் சொற்றைகள் தயாரிப்பில் கம்பிளிக்கு மாற்றாக ஆர்லான் செயல்படுகிறது. அடுத்தபடியாக குறுக்கு பலவடியாக்கல் வினையை பற்றி பார்ப்போம். குறுக்கு பலவடியாக்கல் வினையில் இங்கே எடுத்துக்கொண்ட அந்த ஒற்றைப்படி மூலக்கூறுகள் குறைந்தபட்சம் 2 வினை செயல் தொகுதியை பெற்றிருக்க வேண்டும். அவ்வாறு குறைந்தபட்சம் 2 வினை செயல் தொகுதியை பெற்றிருந்தால்தான் அது நீண்ட சங்கிலி தொடரை உருவாக்க முடியும். உதாரணமாக நைலான் 66 தயாரிப்பை பற்றி பார்ப்போம். இங்கே 2 ஒற்றைப்படி மூலக்கூறுகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஒன்று அடிப்பிக் அமிலம், மற்றொன்று ஹெக்ஸாமெத்திலீன் டையமீன். அடிப்பிக் அமிலத்தில் 2 COH தொகுதிகள் உள்ளன. ஹெக்ஸாமெத்திலீன் டையமீன் 2 அமினோ தொகுதிகள் உள்ளன. எனவே ஒவ்வொரு மோனோமரும் ஒவ்வொரு ஒற்றைப்படி அலகும் குறைந்தபட்சம் 2 வினை செயல் தொகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். இந்த குறுக்கு பலவடியாக்கல் வினையில் அருகாமையில் உள்ள 2 சிறிய மூலக்கூறுகளுடைய வினை தொகுதிகள் வினைப்பட்டு சிறிய மூலக்கூறுகளை வெளியேற்றுகின்றன. நீர், அமோனியா போன்ற சிறிய மூலக்கூறுகளை வெளியேற்றி அது பலவடியை உருவாக்குகின்றது. இந்த வினையில் அடிப்பிக் அமிலத்தில் உள்ள COH தொகுதியும் ஹெக்ஸாமெத்திலீன் டையமீனில் உள்ள NH2 தொகுதியும் அருகருகாமையில் வருகிறது. அவை இணைந்து நீர் மூலக்கூறை வெளியேற்றி அங்கே நமக்கு நைலான் 66 கிடைக்கின்றது. இது ஏன் நைலான் 66 என்று அழைக்கப்படுகிறது? அடிப்பிக் அமிலத்தில் உள்ள கார்பன் எண்ணிக்கை 6, ஹெக்ஸாமெத்திலீன் டையமீனில் உள்ள கார்பன் எண்ணிக்கையும் 6. எனவே கிடைக்கக்கூடிய நைலான் 66 என்று அழைக்கப்படுகிறது. அடுத்தபடியாக நைலான் 6. இந்த நைலான் 6 எவ்வாறு கிடைக்கின்றது? நைலான் 6 ஆனது கேப்ரோலாக்டம் என்ற ஒற்றைப்படி மூலக்கூறை வெப்பப்படுத்தும் போது அமினோ கேப்ராயிக் அமிலம் பெறப்படுகிறது. இது பலவடியாக்கல் அடைந்து நைலான் 6 என்னும் பலவடி கிடைக்கிறது. இது டயர்கள் மற்றும் இலைகள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்தபடியாக யூரியா ஃபார்மால்டிஹைடு பலவடியை பற்றி பார்ப்போம். ஃபார்மால்டிஹைடானது யூரியாவுடன் குறுக்கு பலவடியாக்கல் வினைக்கு உட்பட்டு இந்த பலவடி உருவாகிறது. யூரியாவானது 3 மூலக்கூறு ஃபார்மால்டிஹைடுடன் வினைபுரிந்து இந்த யூரியா ஃபார்மால்டிஹைடு பலவடியை உருவாக்குகிறது. அடுத்தபடியாக பல்லின பலவடிகளை பற்றி பார்ப்போம். பல்லின பலவடிகள் என்றால் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு வகை ஒற்றைப்படி மூலக்கூறுகளை கொண்டுள்ள பலவடியானது பல்லின பலவடி என்று அழைக்கப்படுகிறது. அப்போது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு வகை ஒற்றைப்படி மூலக்கூறுகள். அப்போ ஒற்றைப்படி மூலக்கூறுகள் வெவ்வேறாக இருக்கணும். குறைந்தபட்சம் 2 இருக்கணும்.
2 அல்லது அதற்கு மேற்பட்ட வெவ்வேறு ஒற்றைப்படை மூலக்கூறுகள் வினைபுரிந்து பல்லின பலவடியை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டாக பியூனா எஸ்ஸை சொல்லலாம். இந்த பல்லின பலவடி மற்ற பலவடிகளிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது என்றால் இதனுடைய பண்பு முற்றிலுமாக வேறுபட்டு காணப்படுகிறது. உதாரணமாக நாம் பியூனா எஸ்ஸை சொல்லலாம். பியூனா எஸ் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? பியூட்டாடையின் 3 பங்கும் ஸ்டைரின் 1 பங்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டு சோடியத்தின் முன்னிலையில் வினைப்படுத்தும் போது பியூனா எஸ் கிடைக்கின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா பியூட்டாடையின் எண் மூலக்கூறுகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது, ஸ்டைரின் எண் மூலக்கூறுகள் எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இது சோடியம் முன்னிலையில் வெப்பப்படுத்தும் போது நமக்கு இந்த பாலிமர் உருவாகிறது. இந்த கிடைக்கக்கூடிய பாலிமருக்கு பியூனா எஸ் என்று பெயர். அடுத்தபடியாக இயற்கை மற்றும் செயற்கை ரப்பரை பற்றி பார்ப்போம். இயற்கை ரப்பர் என்பது ரப்பர் மரத்திலிருந்து வருவதாகும். ரப்பர் மரத்தின் பட்டைகளை வெட்டுவதன் மூலம் அந்த வெட்டுக்களிலிருந்து ரப்பர் பால் கிடைக்கின்றது. இது இயற்கை ரப்பர் என்று அழைக்கப்படுகிறது. இந்த இயற்கை ரப்பரில் பார்த்திங்கன்னா ஐசோப்ரீன் ஒற்றை அலகுகள் நிறைய காணப்பட்டிருக்கும். இந்த ஐசோப்ரீன் ஒற்றை அலகுகள் இணைந்து இயற்கை ரப்பர் உருவாகிறது. இந்த இயற்கை ரப்பர் நாம் எதிர்பார்க்கும் மீட்சித்தன்மையை பெற்றிருப்பதில்லை. நீளும் தன்மை இருக்காது. இதற்கு வலிமையும் குறைவாக இருக்கின்றது. இதை ரப்பர் உரநூட்டல் மூலம் இந்த இயற்கையான ரப்பரை வலிமையுள்ளதாக மாற்ற முடியும். சார்லஸ் குட்இயர் என்ற அறிவியல் அறிஞர் அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் இந்த இயற்கை ரப்பருடன் சல்ஃபரை சேர்த்து கலவையை மிக்ஸ் பண்ணி பார்த்தாரு. அந்த கலவையை எதிர்பாராத விதமாக ஒரு அடுப்பின் மேலே தவற விட்டார். அவ்வாறு தவற விடும்போது அதனுடைய பண்பு முற்றிலுமாக மாறிப்போனதை கண்டறிந்தார். அந்த இயற்கை ரப்பரினுடைய வலிமை முன்னை காட்டிலும் அதிகமாக இருந்தது. மேலும் அது நீளும் தன்மை கொண்டதாக அமைந்தது. இதன் மூலம் அவர் ரப்பர் உரநூட்டல் நிகழ்ச்சியை கண்டறிந்தார். ரப்பர் உரநூட்டல் என்றால் என்ன? இதை ஆங்கிலத்தில் வல்கனைசேஷன் என்று சொல்வார்கள். இந்த ரப்பர் உரநூட்டல் என்பது இயற்கை ரப்பரை 3 முதல் 5% சல்ஃபர் கொண்டு 100 to 150 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் வெப்பப்படுத்தும் போது பாலி ஐசோப்ரீன் அலகுகள் டைசல்ஃபைடு பிணைப்புகளால் பிணைக்கப்பட்டதை கண்டறிந்தார். இந்த நிகழ்ச்சிக்கு ரப்பர் உரநூட்டல் என்று பெயர். இங்கே நாம் பயன்படுத்தும் சல்ஃபரின் அளவை பொறுத்து ரப்பரின் பண்புகளை மாற்ற முடியும். அந்த சல்ஃபரினுடைய சதவீதம் 1 முதல் 3% இருந்தால் அது நீளும் தன்மை கொண்டதாக இருக்கும், மிருதுவானதாகவும் இருக்கும். 3 முதல் 10 வரை அதனுடைய சதவீதம் இருந்தால் அந்த ரப்பரானது கடினமானதாகவும் நெகிழும் தன்மை கொண்டதாகவும் மாறுகிறது. அடுத்தபடியாக செயற்கை ரப்பரை பற்றி பார்ப்போம். செயற்கை ரப்பர் என்பது எவ்வாறு உருவாகிறது? 1,3 பியூட்டாடையின் மற்றும் அதனுடைய பெறுதிகளை கொண்டு பலவடியாக்கல் வினைக்கு உட்படுத்தும் போது அது ரப்பரை போன்ற பலவடிகளை உருவாக்கின. அவ்வாறு கிடைக்கும் ரப்பரானது செயற்கை ரப்பர் என்று அழைக்கப்படுகிறது. இது விரும்பத்தக்க பண்புகளை பெற்றுள்ளதை நாம் பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக நியோபிரீன் ஒரு செயற்கை ரப்பர், பியூனா எஸ் ஒரு செயற்கை ரப்பர், பியூனா என் ஒரு செயற்கை ரப்பர். இந்த நியோபிரீன் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்பதை பார்ப்போம். 2-குளோரோ பியூட்டாடையினை எடுத்துக்கொண்டு தனி உறுப்பு பலவடியாக்கல் முறையில் பலவடியாக்கல் வினைக்கு உட்படுத்தினால் நமக்கு நியோபிரீன் கிடைக்கின்றது. இது வேதிப்பொருள்களால் பாதிப்பதில்லை. எனவே வேதிப்பொருள் சேமிப்பு கலன்கள் மற்றும் இடமாற்று பட்டைகள் தயாரிக்க பயன்படுகிறது. அடுத்தபடியாக மக்கும் பலவடிகளை பற்றி பார்ப்போம். இங்கே மக்கக்கூடிய பொருள்கள், மக்காத பொருள்கள் என்று 2 வகை உண்டு. மக்கும் பொருள்கள் என்றால் நுண்ணுயிர்களால் எளிதில் நாளடைவில் அழிந்துவிடக்கூடியவை.
மக்காத பொருள் என்பது அது தீங்கு விளைவிக்கக்கூடியது, நுண்ணுயிரிகளால் அதை சிதைக்க முடியாது, அது மாசுபடுத்தக்கூடிய ஒரு பொருளாக அமைகிறது. அதுபோல பழவடிகளில் இயற்கையாக கிடைக்கக்கூடிய பழவடியானது நாளடைவில் அதுவாக மக்கி விடுகின்றது, நுண்ணுயிர்களால் சிதைக்கப்பட்டு விடுகிறது. ஆனால் இந்த செயற்கை பழவடிகள் நுண்ணுயிரிகளால் சிதைக்கப்படுவதில்லை, இது மாசுபடச் செய்கிறது. அவ்வாறு மாசுபடுவதனால் நமது சமுதாயத்திற்கு ஆபத்தை விளைவிக்கின்றது. எனவே மக்கும் பழவடிகளை தயாரிப்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். மக்கும் பழவடிகளாக சிலவற்றை பார்ப்போம். பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட், பாலிஹைட்ராக்சி பியூட்ரேட் கோ ஹைட்ராக்சில் வேலரேட், பாலிகிளைகாலிக் அமிலம், பாலிலாக்டிக் அமிலம், பாலி ஈகேப்ரோலாக்டோன், இவையெல்லாம் மக்கும் பழவடிகள். இந்த மக்கும் பழவடிகளை தயாரிப்பதனால் என்ன பயன் அப்படின்னு பார்க்குறோம்னா, இந்த மக்கும் பழவடிகள் அறுவை சிகிச்சையில் தையலிட பயன்படுகிறது. அதே போல் பிளாஸ்மா மாற்றுப்பொருள் சிகிச்சையில் பயன்படுகிறது. அவ்வாறு இவற்றை பயன்படுத்துவதால் நாளடைவில் இந்த பிளாஸ்டிக் இந்த பழவடிகள் நாளடைவில் சிதைவுக்கு உட்பட்டு உடலிலிருந்து வெளியேற்றப்படுகின்றன. இந்த மக்கும் பழவடிகள் வளர்சிதை மாற்றத்திற்கு உட்பட்டு உடலிலிருந்து வெளியேற்றப்படுகிறது. மாணவர்களே, இதுகாரும் நாம் பழவடிகளை பற்றி பார்த்தோம். முதலில் பழவடி என்றால் என்ன என்று பார்த்தோம். அடுத்தபடியாக பழவடியினுடைய வகைகளை பற்றி பார்த்தோம். பழவடியில் வகைகள் பற்றி பார்க்கும்போது அது எதன் அடிப்படையில் வகைப்படுத்தப்பட்டது என்பதை பார்த்தோம். பழவடிகளானது அதனுடைய மூலங்கள், வடிவங்கள் மற்றும் மூலக்கூறு விசை மற்றும் தயாரிப்பு முறை போன்றவற்றின் அடிப்படையில் அது வகைப்படுத்தப்பட்டன. அடுத்து பழவடியாக்களினுடைய வகைகளை பார்த்தோம். ஒன்று சேர்ப்பு பழவடியாக்கள், இன்னொன்று குறுக்க பழவடியாக்கள். சேர்ப்பு பழவடியாக்கள் முறையிலே எவ்வாறு பாலிஸ்டைரீன் உருவானது என்பதை பற்றி பார்த்தோம். அதே போல குறுக்கு பழவடியாக்கள் வினையில் எவ்வாறு யூரியா ஃபார்மால்டிஹைடு உருவானது என்றை பார்த்தோம். அடுத்தபடியாக ரப்பர், இயற்கை ரப்பர் மற்றும் செயற்கை ரப்பர், இவற்றுக்குள்ள வேறுபாடுகளை எல்லாம் பார்த்தோம். இயற்கை ரப்பர் என்றால் என்ன, செயற்கை ரப்பர் என்றால் என்ன, செயற்கை ரப்பர் இயற்கை ரப்பரை விட எவ்வாறு வேறுபட்டு இருக்கிறது என்பதை பார்த்தோம். கடைசியாக மக்கும் பழவடிகளை பற்றியும் பார்த்தோம். மாணவர்களே, கல்வி தொலைக்காட்சியின் வழியாக உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.